வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம், மார்ஜினல் காஸ்டிங் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? சேல்ஸ் ₹1 lakh, ப்ராஃபிட் ₹10,000 அண்ட் வேரியபிள் காஸ்ட் 70%. ஃபைண்ட் அவுட் PV ரேஷியோ, ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் சேல்ஸ் டு earn a ப்ராஃபிட் ஆஃப் 40,000. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. ஓகே, பாருங்கள், சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. நமக்கு ப்ராப்ளமில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது PV ரேஷியோ, ஃபிக்ஸட் காஸ்ட், சேல்ஸ் டு earn a ப்ராஃபிட் தான். ஓகே, எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் PV ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். இப்போ நம்மக்கிட்ட கான்ட்ரிபியூஷன் இல்லை, சேல்ஸ் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் இருக்குது. அந்த வேரியபிள் காஸ்ட் பர்சன்டேஜை வச்சு நம்ம கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் வேரியபிள் காஸ்ட் 70% அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 30% தான் கான்ட்ரிபியூஷன். அப்போ சேல்ஸ் 1 lakhல 70%ன்றது 70,000. அப்போ கான்ட்ரிபியூஷன் 30% சொன்னேன் இல்லையா? அப்போ 30,000 தான் கான்ட்ரிபியூஷன். எஸ், போடலாமா? பாருங்கள், PV ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். இப்போ பாருங்கள், வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு 1 lakh into 70%. அப்போ எவ்வளோ வருது? 70,000. அப்போ கான்ட்ரிபியூஷன் 1 lakh minus 70,000, 30,000. அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நம்ம இந்த 1 lakh into 30% போட்டாலும் கரெக்டு தான். கான்ட்ரிபியூஷன் ஒரு பாதி அண்ட் வேரியபிள் காஸ்ட் ஒரு பாதி சேல்ஸில். இந்த கான்ட்ரிபியூஷனும் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் சேல்ஸ் கிடைச்சிரும். அதனால தான் நம்ம சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 30,000 தெரிஞ்சிருச்சு. இப்போ PV ரேஷியோ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? 30,000 divided by 1 lakh into 100, 30%. ஓகே, PV ரேஷியோ 30%. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்களேன். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் 30,000. ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷனில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் கிடச்சிடும். ஏன்னா கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தான் ப்ராஃபிட். ஓகே, இப்போ நமக்கு தேவை ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ கான்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைக்க போகுது. பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 30,000. அண்ட் ப்ராஃபிட் பாருங்கள், ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க 10,000. அப்போ 30 minus 10, 20,000 தான் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் 40,000 வேணும் அப்படின்னா சேல்ஸ் எவ்வளவா இருக்கணும்? அதுதான் கொஷின். ஓகே, எஸ். இதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது பாருங்கள். டிசையர் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை PV ரேஷியோ. டிசையர் ப்ராஃபிட்ன்றதுன்னா நம்ம வேணுன்ற 40,000 தான் டிசையர் ப்ராஃபிட். ஓகே, அதாவது நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கணும். 40,000 ப்ராஃபிட்னா இவ்வளோ நம்மக்கிட்ட சேல்ஸு அப்படின்றது கொஷின். இங்கே பாருங்கள், இங்கே ஏற்கனவே இருக்கிறது ப்ராஃபிட் 10,000. அப்போ சேல்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 lakh. அப்போ 10,000 ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் 1 lakh. நமக்கு தேவை ப்ராஃபிட் 40,000. அப்போ சேல்ஸ் எவ்வளவா இருக்கணும் அப்படின்றது. அப்போ டிசையர் ப்ராஃபிட் நமக்கு இருக்க 40,000, ஃபிக்ஸட் காஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க 20,000, PV ரேஷியோ 30%. எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம். அது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், 40,000 + 20,000 divided by 30% போட்டோன்னா 2 lakh rupees வருது. ஓகே, அப்போ நமக்கு ப்ராஃபிட் 40,000 வேணும்னா சேல்ஸ் 2 lakh இருக்கணும். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது சாப்டர் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.